ஹலோ செல்ல பிள்ளைங்களா, உங்களுக்கு இன்றைக்கி இந்த சூப்பராக இந்த கிழங்கா மீனை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக புளியே ஊற்றாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்புங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் புளி போட்டு தானே வைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு நாளைக்கு குழம்பு செஞ்சு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு வீடியோவை பாருங்கள். ஒரு 5 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. மாங்காய் ஒரு பாதி மாங்காய் எடுத்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பில்லை, உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ நான் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காவை முத்தலான தேங்காவை நல்லா திக்காக நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பிள்ளைகளா. இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் கடுகு போடுங்க. அது பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு வதக்குங்க. எப்போவுமே மீன் குழம்பு கறி குழம்புக்கெலாம் வெங்காயம் நல்ல மெரூன் கலரில் வதங்கினா அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்ல மெரூன் கலர் வந்ததும் தக்காளியை போட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா இந்த தக்காளி டேஸ்ட்டு தான் நமக்கு குழம்புல புளிப்பு டேஸ்ட்டே கொடுக்கும். வேறு எந்த புளியும் கிடையாதுங்க. நல்லா தக்காளி தொக்கு மாதிரி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல குழம்பு மிளகாத்தூள், அதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை ஊற்றுங்க. தேங்காயை ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு காரம் அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கிங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் தான் மாங்காவை போடுவோம். மாங்காய் போடும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான புளிப்பு சுவை வருங்க. இது கேரளாவில் குடம்புளி போட்டு செய்வாங்க. குடம்புளி இருக்குது. சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும், சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. எங்கள் வீட்லேயும் இருக்குது. சிலர் சாப்பிட மாட்டாங்கன்னு அந்த புளியை யூஸ் பண்ணுறதில்ல. இப்படி நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூளையும் போட்டு நல்லா ஒரு வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயும் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஃபஸ்ட்டு மாங்காவை போட்டு மாங்காய் நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் மீனை போட்டு கரெக்டாக 1 நிமிஷம் தாங்க கொதிக்கணும். ஒரே நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கடைசியாக மேலால் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மீன் குழம்புங்க. நீங்கள் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. 2வது இந்த மீனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன மீன்களை வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்கங்க. பெரிய பெரிய மீனை என்றைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு வாங்கி சாப்பிட்லாம். இந்த சின்ன மீன்கள் சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கிது பிள்ளைகளா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க, அப்படியே ஒரு லைக் பட்டனையும் ஒரு சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டு போனீங்கன்னா என்னோடய சேனலும் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகும். உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெசிப்பியை நான் அழகாக செஞ்சு உங்களுக்கு போடுறேன். ஈஸியாக நீங்களும் கற்றுக்கலாம். என்ன மாதிரி நீங்களும் சமையலில் கலக்கலாம் பிள்ளைகளா. பாய்.